வணக்கம். இன்றைய பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வார பலன்களை பார்ப்போம். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன, எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம். மேலும் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கலயோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள். கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சூரிய புதாதிபத்தியோகம் வலுவாக ஏற்படுகிறது. 13ஆம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். 17ஆம் தேதி சூரியன் சிம்மத்திற்குள் செல்கிறார். சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கன்னி ராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சிபலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மராசிக்குள் சூரியன் நுழைகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏனெனில் சூரியன் உங்களுக்கு ராசியின் அதிபதி. ராசிநாதன் ஜென்மராசிக்குள் வரும்போது உங்களுக்கு மன பலம், உடல் பலம், பண பலம், தன பலம் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரம் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனரீதியான உடல்ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த வாரம் 17ஆம் தேதிக்கு பிறகு எளிதாக இனிதாக நடந்திடும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார். இந்த வாரம் முழுவதும் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய குழந்தைகள் வழியில் சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான பண வரவுகளை கொடுக்கும். ஏனெனில் சுக்கிரன் லட்சுமி. சுக்கிரன் வீட்டில் தனக்காரரான குரு அமர்ந்திருக்கிறார். வாகனக்காரரான சுக்கிரன் ஜென்மத்தில் இருப்பதால் சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதால் புதிதாக விலை உயர்ந்த சொகுசான வண்டிவாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. ஏனெனில் சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருப்பது சிறப்பு. நல்ல பண தன வசியம் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 13ஆம் தேதியிலிருந்து புதன் வக்ரநிவர்த்தி பெற்றிருக்கிறார். சுபகிரகமான புதன் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் யோகங்கள் கிடைக்கிறது. இந்த வாரம் முழுவதும் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கிறார். சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்வையிடுகிறார். சனி பகவானும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்வையிடுகிறார். ஆக சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் திருமண வயதிலிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. 7.5 சனி காலகட்டத்தில் கண்டசனி காலத்தில் திருமண தடைகள் ஏற்பட்டாலும் இந்த வாரத்தில் சனி வக்ரநிலையில் இருப்பதாலும் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஜென்மராசிக்குள் இருப்பதாலும் 7ஆம் அதிபதியான சனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வதாலும் திருமணத் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமையும். மேலும் 10ஆம் அதிபதியான சுக்கிரபகவானும் 7ஆம் அதிபதியான சனிபகவானும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்குள் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு, குடும்பம், தனஸ்தானம், 4ஆம் இடமான சுகஸ்தானம், 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சால் கடினமான விஷயங்களை கூட எளிதாக சாதித்து விடுவீர்கள். குடும்பத்தில் பணம் தனம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறவினர்கள், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், சமுதாயத்தினர்களிடம் இருந்து வந்த கசப்பான விஷயங்கள் மாறி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும். எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். மேலும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வண்டிவாகனங்கள், நிலம், வீடு, வீட்டுமனை போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். மேலும் குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் விலகும். உங்களுடைய உடல் உபாதைகள், தீராத நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர்களால் ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் என அனைத்தும் விலகும். ஆக இந்த வாரத்தில் குருபகவானின் பார்வையால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கேதுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் கேது புனிதப்படுத்தப்படுகிறார். எனவே கேதுவால் உங்களுக்கு கெடுபலன்கள் நிச்சயமாக இருக்காது. சிம்மம் ராசிக்காரர்களாகிய ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிகரிக்கும். ஏனெனில் ஆன்மீகத்திற்குரிய கிரகம் கேது, ஞானகாரகன் கேது. இப்படிப்பட்ட கேது 2ஆம் இடத்திற்குள் இருந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் புனித யாத்திரைகளை மேற்கொள்வதற்கும் கோவில்களுக்கு செல்வதற்கும் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இவற்றால் நல்லபல அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்தீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். பண விஷயங்களிலிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும். என்பது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகாதிபதி என்று கருதக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சொத்து. எனவே சொத்து வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் 4ஆம் இடம் முதலீடு ஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் பெருமளவிலான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். மேலும் தாய் தந்தையாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும். படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. உயர் கல்வி படிக்க வேண்டுமென்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். மேலும் பொது சேவைகளில் பொதுகாரியங்களில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த வாரத்தில் சந்திரபகவான் உங்களுக்கு சாதகமான இடங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சந்திரபகவானால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். மேலும் சந்திரபகவான் இந்த வாரத்தில் வளர்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 23ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு விலகுகிறார். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்லக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு இனிதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை சந்திரபகவான் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் எங்கு சென்றாலும் தடை தாமதம் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் இழுபறி என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவிலான முன்னேற்றங்களில்லாத நிலை இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் சற்று காலதாமதத்தை கொடுக்கும். ஏனெனில் சனிபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் சனிபகவான் நேர்கதியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது சனிபகவான் வக்ரநிலையிலிருப்பதால் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்காது. சனிபகவான் நேர்கதியிலிருக்கும்போது உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கும்போது சனிபகவான் மந்தகிரகம் ஊன கிரகமென்பதால் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருந்திருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்பட வேண்டியிருந்திருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் மந்த தன்மை இருந்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் தற்போது சனி வக்ரநிலையிலிருப்பதால் இவ்வாறான நிலைகள் இந்த வாரத்தில் விலகுகிறது. என்பது மட்டுமில்லாமல் நவம்பர் மாதம் வரை சனிபகவான் வக்ரநிலையில் இருப்பார். இது உங்களுக்கு சிறப்பு. சனி வக்ரநிலையில் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். என்பது மட்டுமில்லாமல் சொந்த ஊர் சொந்த மாநிலம் சொந்த நாட்டை விட்டுவிட்டு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் சனி அந்நிய கிரகமென்பதால் அவர் ஜென்மராசியை பார்ப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் வேற்று இனத்தவர்களால் வேறுமதத்தவர்களால் அந்நிய நாட்டுக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் ஜென்மராசிக்குள்ளிருப்பது சிறப்பு. உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனும் ஜென்மராசிக்குள்ளிருப்பது சிறப்பு. என்பது மட்டுமல்லாமல் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை ஏற்படுத்துவது நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கும். இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பான கோச்சார நிலைகளாகும்.
உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது நேரம் கிடைக்கும்போது எல்லாம் பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்.